ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் வந்து ஒரு 39-40 ரெண்டு சைஸ்க்குமே ஒரு நாளாவே இந்த பிளவுஸை வந்து எப்படி மடிச்சு வெட்டுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுவும் இந்த சாரியில வந்து வர்ற ஒரு பிளவுஸ் மெட்டீரியல் தான். இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன அளவு தான் இந்த சாரியில இருக்குது. ஆனாலும் 39-40 சைஸ்க்கு நாலா மடிச்சு போட்டு எப்படி ஈஸியான முறையில வெட்டுறதுன்னு சொல்லி நான் செஞ்சு காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த துணியை வந்து இந்த கரவாட்டி வந்து கீழே தான் வரும். இந்த அப்படி வச்சாதான் எங்களுக்கு இந்த மாதிரி துணியில வந்து தைக்க இயலும். அப்ப இப்படி நான் கீழே இந்த கரை பக்கத்தை வச்சுட்டு இதை வந்து நல்லா ரெண்டையும் சேமா மடிச்சுக்கிறேன். இப்ப எங்களுக்கு வந்து இதுல இருக்கிற அப்படியே முழு அளவையும் நம்ம அவ்வளவுதான் எடுக்க முடியும். இதை விட கூட எடுக்க முடியாது. ஆனா இதுலயே நம்ம செஞ்சிடலாம். இப்ப நாளாவே நம்ம மடிச்சு வெட்டுறதுனால நாங்க லைனிங்ல வெட்டாம ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்லே வெட்டிட்டு அதுக்கு பிறகு இதுக்கு லைனிங் நான் வச்சு செட் பண்ணி காட்டுறேன். பிளவுஸ்ட உயரம் வந்து நான் வந்து இந்த 39-40க்கு வந்து 15 பிளவுஸ்க்கு மேலே கீழையும் அரை இன்ச்சு 1 இன்ச்சு தையலுக்கு விடுறேன். அப்ப 16க்கு நான் மார்க் பண்ணணும். இதுதான் 16. இதுதான் இந்த பின் பக்கத்துல அளவு. இப்ப இந்த இடத்துல நான் கைய வச்சுட்டு இந்த துண்டை வந்து இப்படி நான் மேல தூக்கி போடுறேன். அப்ப இந்த பாருங்க, நம்ம மார்க் பண்ண 16 இந்த அளவு இருக்குது. அதுக்கு மேலால இந்த துணியை இப்படி தூக்கி போட்டுட்டு இது ரெண்டையும் இப்படி லெவல் படுத்திக்கிறோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க அந்த மேல விட்ட அரை இன்ச்ச வந்து நாங்க இங்க கீழே இந்த தையலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிருவோம். அதுல இருந்து தான் நாங்க ஷோல்டர் மார்க் பண்ணணும். இப்ப நாங்க மேல புடிச்சு தைக்கிறதுக்கு நான் அரை இன்ச் விட்டுருக்கத்தானே அந்த அரை இன்ச்சுக்கு கோடு போட்டுட்டேன். அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணணும். இது வந்து 39-40. அப்ப நம்ம வந்து டீப் நெக் வைக்கிறதுனால ஒரு 6 இன்ச்சே ஷோல்டருக்கு போதும். நான் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து நெக்கு கழுத்துக்கு வந்து 3 இன்ச்சும் விட்டுக்கலாம், 2.5 இன்ச்சும் விட்டுக்கிறலாம். நான் வந்து 2.5 இன்ச்சே விடுறேன். 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அடுத்தது கீழே நெக்கட உயரம் வந்து முன் பக்கத்துக்கு வந்து 6.5க்கு வைக்கிறேன். முன் பக்கத்துக்கு 6.5, பின் பக்கத்துக்கு நம்ம திருப்பி எடுத்த பிறகு மார்க் பண்ணிக்கிருவோம். இப்ப முன்பக்க கழுத்தை 2க்கு மார்க் பண்ணியாச்சு. இந்த 6 மார்க் பண்ணிருக்கிறோம். அந்த 6ஐயே கொண்டாந்து இந்த கோடுல இருந்து 6க்கு மார்க் பண்றேன். மார்க் பண்ணியாச்சு. 6க்கு மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த இடத்துல இருந்து நாங்க உடம்பு மார்க் பண்ண போறோம். உடம்பு வந்து இப்ப 40ன்னு சொன்னா நம்மளுக்கு 10 ஒரு நாளா பிரிச்சா, அதே இது 39ன்னு சொன்னா 1 இன்ச்சு குறைச்சிடணும். அப்ப 9.25 வரும். அப்ப நாங்க வந்து இப்ப இந்த இடத்துல வந்து 39-40. அப்ப நீங்க 39 சைஸா இருந்தா 9.25 பிளஸ் 1 10.25க்கு மார்க் பண்ணுங்க. 40 சைஸா இருந்தா 10 பிளஸ் 1 11க்கு மார்க் பண்ணுங்க. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். இப்ப மத்தபடி ரெண்டுக்கும் சேம் ப்ராசஸ் தான். இப்ப நான் இதுக்கு வந்து 39 சைஸ்க்கே மார்க் பண்றேன். அப்ப வந்து நான் 10.25 9.25 1 10.25க்கு மார்க் பண்றேன். அது போக தையலுக்கு வந்து நாங்க இந்த இருக்கிற 2 இன்ச்சை கூட விட்டுக்கிறலாம். கடைசியா ஃபைனலா நாங்க எக்ஸஸ் வெட்டி விட்டுருவோம். அப்ப அந்த இருக்கிற கூடையே அப்படியே போட்டு விட்டுருங்க. இப்ப இதுல இருந்து அந்த ஆம் ரவுண்ட் எடுக்கணும். 1.5 இன்ச்சுக்கு இப்படி தள்ளி மார்க் பண்ணிக்கிறங்க. அதுதான் பின் வளைவு. 1 இன்ச்சு முன் வளைவு. அதுல வந்து அரை இன்ச்ச குறைச்சிருங்க. முன் வளைவுக்கு வந்து 1 இன்ச்சு தான் வரணும். இதுல இருந்து 1 இன்ச்சு. அப்ப இது வந்து இப்படி மார்க் பண்ணி 1.5 இன்ச்ச கொண்டாந்து இப்படியே சேர்த்து விட்டுருங்க. இது பின் வளைவு. முன் வளைவு வர்ற நேரம் இன்னொரு அரை இன்ச்சுக்கு இப்படி போட்டுறாங்க. இதுதான் உள் வளைவு. அடுத்தது கீழே. இப்ப வந்து முன் பக்க டாட் தான் நாங்க மார்க் பண்ணணும். பின் பக்கம் அப்புறம் போட்டுக்கிருவோம். இப்ப இதுதான் உடம்பு 10.25. சரியா? இப்ப அதுக்கு நேரம் வேணா நம்ம அப்படி கோடு போட்டுக்கிறலாம். இப்ப நாங்க செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். அந்த மேல இருந்து டாட் போடுறதுக்கு நான் 2 வழியில சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த ஷோல்டர்ல இருந்து நடுவுல மார்க் பண்ணாவே செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ற இடம் வந்துரும். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா இப்ப வந்து 40-39 அப்படித்தானே சொல்லிருக்கிறோம். அப்ப நான் வந்து 40 எடுத்துக்கிருவோம். அப்ப அந்த 40க்கு இடையில இப்படி 40ன்னு வர்ற இடத்துல இப்படி 4க்கு இடையில புள்ளி வச்சுக்கிறோங்க. அப்ப நம்மளுக்கு 4
4 இன்ச் தான் இங்க இருந்து தேவைப்படும். அப்ப இந்த முகப்புல இருந்து இந்த முன்பகுதியில இருந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறணும். சரியா? 4 இன்ச்சு. இதுல ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு வேணும். இப்ப 4/4 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கிறணும். அப்ப அந்த 4/4 இன்ச் இந்த வர்ற இடத்த நீங்க அளந்து பார்த்தாவே இந்த 2 ஷோல்டருக்கு நடுவுல தான் நேரா தான் வரும். அப்ப நான் சொல்றதும் ஒண்ணுதான். இது நாங்க விளங்கிக்கிறதுக்காக உங்களுக்கு சொன்னேன். 1-2 ஷோல்டருக்கு நடுவுல நேரா கோடு போடுங்க. இல்லையா என்ன அளவோ அதுக்கு நடுவுல ஒரு புள்ளிய வச்சுட்டு அந்த அளவை மார்க் பண்ணுங்க. இது எவ்வளவு தூரம் இந்த கோடு போடணும்னு சொன்னா, இப்ப நாங்க செஸ்ட் பாயிண்ட்டுக்கு இந்த இங்க நாங்க எவ்வளவு அளவு வச்சோம், 9.25 ஒண்ணு சேர்த்து 10.25க்கு வச்சோம். அப்ப 40 சைஸ்னா 11. அப்ப 11க்கு மார்க் பண்ணணும். இந்த தையலுக்கு விட்டுருக்க இடத்துல இருந்து 11க்கு மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து இந்த டாட்டோட உயரம் ஒரு 2 to 3 இன்ச் வரையும் வச்சுக்கிறலாம். நான் இப்ப 11 வச்சுட்டே தானே, இப்ப 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். 2 சைஸ்க்கு ஏத்த மாதிரி 2.5 இன்ச்சு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு மொத்தத்துல. அப்ப இந்த 3 இன்ச்சை நாங்க அப்படியே கோடு போட்டுருவோம். இதுதான் நாங்க செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ற இடம். இப்ப நீங்க பாருங்க, இந்த அளவு கீழே நாங்க இதுதான் பின்னுக்கு வச்சிருக்கிற அளவு. இந்த அளவு வரையும் தான் இதுவரையும் எங்களுக்கு முன்பாட்டு வந்துருது. அப்ப எங்களுக்கு இந்த நான் முன்னுக்கு பின்னுக்கு ஒன்னா தானே வெட்டுவேன். இப்ப சரியா இந்த இடம் தான் வரும். இதை எப்படி நாங்க வெட்டுறோங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவுதான். இப்ப இந்த கோடை கீழே வரையும் இறக்கி விட்டுருங்க, இந்த டாட்டோட கோடை. இதுக்கு பிறகு இது 2 பக்கமும் நம்ம டாட் போடணும். இது 39 to 40 இங்கேல நாங்க ஒரு 1.5 இன்ச் கூட நாங்க வச்சுக்கிறலாம். 3 இன்ச் மொத்தத்துல. இந்த பக்கத்துக்கு 1.5 இன்ச், இந்த பக்கத்துக்கு 1.5 இன்ச் வச்சு இந்த டாட்டை இப்படி சேர்த்து விட்டுருவோம். அதே மாதிரி இந்த டாட் முடியிற அந்த கோட்டுல இருந்தே ஒரு 1.5 இன்ச்சுக்கு தள்ளிட்டு அப்படியே நேரா ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 பக்கமும் 1/4 இன்ச் per அரை போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பாயிண்டை இப்படி திருப்பிட்டு இதுல இருந்து ஒரு 1.5 இன்ச் 1.25 இன்ச்சுக்கு இடைவெளி விட்டுட்டு இதுலயும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு டாட் போட்டுருங்க. இதுதான் முன்பக்கம். இது அடுத்தது நாங்க இந்த பட்டி ஷேப் கொடுக்கணும். இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நாங்க மேல தூக்கிக்கிறலாம். 1.5 இன்ச்சுக்கு மேல போட்டுட்டு இந்த சைட்ல நாங்க ஒரு 1 இன்ச்சுக்கு மேல போட்டுக்கலாம். இப்ப நாங்க இந்த 2 புள்ளியையும் சேர்க்கணும். இந்த சென்டர் புள்ளியோட கொண்டாந்து இப்படி சேர்த்து விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப இதுதான் எங்களுக்கு அந்த பட்டி ஷேப்பு. இப்ப இதுல நாங்க இந்த பின்னாடி வர்ற அளவு பாருங்க, சரியா இவ்வளவுதான் இருக்குது. இந்த அளவை விட நாங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தைக்கிறத பொறுத்து 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா இதை நீங்க விட்டுக்கிறணும் கீழே. அப்பதான் அந்த பட்டியை கடைசியா தச்சு முடிக்கல சரியா வரும். நான் இப்ப இந்த அளவு போக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி முன் பக்கத்துக்கு மட்டும் எடுக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப இதை நாங்க கட் பண்ணி விட்டுருவோம். இதுல கட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இத முன்பாட்டை மட்டும் தனியா தூக்கிட்டு வெட்டணும். ரெண்டையும் பின்பாட்டையும் இதையும் சேர்த்து வெட்டிடக்கூடாது. முன்பகுதியை மட்டும் வெட்டணும். பின்கழுத்து இறக்கம் நாங்க 11 வரையுமே நான் வச்சுக்கிறலான்னு சொல்லியிருக்கிறேன். டீப்பு எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு விருப்பமோ வச்சுக்கிறலாம். நான் இப்ப இதுல ஒரு 9.5க்கு நான் மார்க் பண்றேன். அப்ப இந்த 9.5க்கு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல 2.5 இன்ச்சுக்கு அகலம் கொடுத்து 2.5 3 இன்ச்சு கூட கீழே கொடுத்துக்கறலாம். 3 இன்ச்சு கொடுத்துட்டு இதுல இருந்துதான் நாங்க டீப் பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்ப இந்த ஷேப்பை கொடுத்தாச்சு. இப்ப இதுல இருந்து நாங்க ஒரு டாட் போடணும். இந்த 2 ஷோல்டர் இருக்குது. இந்த 2 ஷோல்டருக்கு நடுவுல நேரா கோடு போட்டுக்கிறணும். இல்லையா அதே மாதிரியே 4 இன்ச்சு நாங்க மார்க் பண்ணிக்கிறணும். இந்த இடத்துல இருந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ஒரு 4 இன்ச்சு உயரத்துக்கு 2 பக்கமும் 1/2 இன்ச் per அரை 1 இன்ச்சு டாட் போடணும். இப்ப இதுல ஃபைனலா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து நாங்க இப்ப 40 சைஸ்னா நீங்க ஃபைனலா தச்சு முடிச்ச பிறகுனா 10க்கு மார்க் பண்ணணும். இல்ல இப்பயே நீங்க மார்க் பண்ணிட்டு வெட்டுறதுன்னு சொன்னா 11க்கு மார்க் பண்ணிக்கிறங்க. 40 சைஸ்னா
கீழே வந்து அதுல வந்து 1 இன்ச்சு குறைச்சு 10க்கு மார்க் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களோட அளவு என்ன அளவோ அந்த இடுப்பு அளவை மார்க் பண்ணிக்கிறங்க. இவ்வளவுதான் பின்பக்கம். இப்ப இந்த எக்ஸஸா இந்த அளவு இருக்கிற அளவுக்கு நான் வெட்டி விட்டு, இப்ப நாங்க அந்த மார்க் பண்ணிருக்கிற பட்டியை வந்து வெட்டி எடுத்துக்கிடுவோம். எக்ஸஸா 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ எவ்வளவு வேணாலும் நீங்க விட்டுக்கிறங்க. ஆனா கடைசியா தச்சு முடிக்கிற நேரம் அந்த சரியான பின் உயரத்துக்கு வச்சு மார்க் பண்ணி கூட உள்ளதை வெட்டி விட்டுருங்க. இருந்து கையிட உயரம் எவ்வளவு வேணும்னு பார்க்கணும். கீழே எங்களுக்கு மடிச்சு தச்சிருக்குது. இப்ப மேல மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு இருந்தா போதும். அப்ப கையிட உயரம் வந்து 6 இன்ச்சு, மேல வந்து ஒரு 1/2 இன்ச்சு தைக்க 7க்கு மொத்தம் மார்க் பண்றேன். மேல 7ல இருந்து டவுனுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு குறைக்கணும். அந்த உயர கோடையும் இந்த 3 இன்ச்சு இறக்குன கோடையும் நாங்க இணைச்சிட்டு மேல இருந்து இப்படி வளைச்சு சும்மா இந்த அளவுக்கு ஷேப் கொடுத்துருவோம். அப்ப இதுல இருந்து திரும்ப ஒரு 1/2 இன்ச்சுக்கு குறைஞ்சு முன் கைக்கு மட்டும் இப்படி எடுத்துருவோம். அவ்வளவுதான். இப்ப கீழே வந்து எவ்வளவு அளவு வருதோ அந்த அளவுக்கு நேரம் நாங்க இதை புடிச்சு தைச்சுக்கிறோம். உங்களுக்கு கையில கீழே 6 இன்ச்சு வருதா 6 இன்ச்சு வருதான்னு பார்த்துட்டு அந்த அளவோட இதை சேர்த்து புடிச்சுக்கிறணும். இது நம்மளுக்கு தையலுக்கு. அவ்வளவுதான். இப்ப இந்த ஒரு கை பாகத்தை வெட்டி எடுத்துக்குவோம். இப்ப அடுத்து இந்த கை. இப்ப இந்த பின்பக்க கைக்கு வந்து இது ஒண்ணுதான் இருக்குது ஒரு பகுதி. இதை வந்து நம்ம ஜாயிண்ட் போடணும். இப்ப இதுல வந்து மத்த பக்கத்துக்கு இந்த ஷேப்பை வைக்கணும். ஒரு இது இப்படியும் ஒரு இது இப்படியும் வைக்கணும். இப்படிதான் இந்த ஜாயின் பண்ணி வெட்டுறது. இப்ப இந்த அளவுக்கு வச்சாச்சு. எங்களுக்கு முன் பக்கத்துக்கு மட்டும்தான் இந்த டிசைன் வரும், பின்னுக்கு வராது. இந்த அளவு எக்ஸஸ் உள்ளதுல பட்டிக்கு கூட நாங்க எடுத்துக்கலாம். இந்த துணியை வச்சு இதை டபுளா போட்டு இந்த பட்டி பீஸை இதுல எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம உக்ஸ் பட்டி தைக்கிறதுக்கு வச்சுக்கிடுவோம். இப்ப இந்த கைய வந்து நான் தைக்கிற நேரம் இதை பொறுத்துறது எப்படின்னு காட்டுறேன். இந்த அளவு ஒரு பகுதி சரியானது வெட்டி இருக்கிறோம். இப்ப இத வந்து இதோட பொருத்திட்டு இந்த துணியையும் இதோட பொருத்திட்டு அதுக்கு பிறகு இதுல ஷேப்பா கை வெட்டுனா இது மத்த உள்பக்க போற கைக்கு வந்துடும். இவ்வளவுதான். இப்ப பாருங்க 39ம் 40 சைஸ்க்கும் தேவையான ஒரு நாளா போட்டு மடிச்சு எப்படி வெட்டலான்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதை வந்து நான் எப்படி தைக்கலான்னு சொல்லி அடுத்த வீடியோல காட்டுறேன். இப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.